ஓம் சாந்தி. 23/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ராவணன் உங்களை மிகவும் துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்கிறான். இப்போது பக்தர்களுடைய பாதுகாவலனாக இறைவன் வந்திருக்கிறார். உங்களுடைய துன்பத்திலிருந்து உங்களை நீக்குவதற்காக. கேள்வி: நல்ல குழந்தைகளுடைய முக்கியமான 2 அடையாளங்களை கூறவும். பதில்: நல்ல குழந்தைகள் சதா தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனத்துக்கு அதிபதியாக மாறுவார்கள். நல்ல முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். செகண்ட் பாயிண்ட்: அவர்களின் மனம் தந்தையிடம் மிகுந்த உண்மையாக இருக்கும். உண்மையான மனம் கொண்டவர் சதா ஸ்ரீமதப்படி நடப்பார்கள். உள்ளுக்குள் உண்மை இல்லை என்றால் நினைவில் இருக்க முடியாது. பாடல்: கள்ளம் கபடமற்றவர், மேலும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பக்தி மார்க்கத்தினுடைய பாடலை கேட்டீர்கள். பக்தர்கள் இந்த பாடலினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனுக்கு சொந்தமாக மாறியிருக்கிறீர்கள். பகவான் பாதுகாவலனாக இருக்கிறார், பக்தர்களை பாதுகாக்கிறார். நீங்களும் பக்தர்களின் பாதுகாவலராக இருக்கிறீர்கள். கள்ளம் கபடமற்ற சிவ தந்தை சீர்கெட்டு போயிருக்கக்கூடியவர்களை சீர்திருத்தக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பகவான் என்று யாருக்கு கூறப்படுகிறது என்பது கூட உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பகவானை பற்றி தெரிந்திருந்தால் பிறகு பகவானுடைய படைப்பினுடைய முதலிடை கடையை பற்றியும் தெரிந்திருக்கும். பகவானை பற்றியும் தெரியாது, அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாது. ஆகையினால் இப்படி இருக்கக்கூடிய மனித சம்பிரதாயத்தை குருடர்கள் என்று கூறலாம். இன்னொரு பக்கம் நீங்களோ தெய்வீக பார்வையுடையவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சர்வ உத்தம பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். நீங்களோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். இது ஈஸ்வரிய குலம் அல்லவா? தந்தையிடம் வருகிறீர்கள் என்றால் பாபா கேட்கிறார், நீங்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என்று. அப்போது தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்று கூறுவார்கள். தந்தை இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் லௌகீக தந்தை, இன்னொருவர் பார்லௌகீக தந்தை. அனைத்து சாலி கிராமங்கள், அதாவது ஆத்மாவுக்கு தந்தை ஒரே ஒரு சிவன்தான். இது உங்களுடைய புத்தியில் தொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. ஆத்மா 84 பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கிறதே தவிர இந்த உடல் எடுப்பது கிடையாது. தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். பிறகு மற்ற நண்பர்கள், உறவினர்கள் கிடைப்பார்கள். சம்ஸ்காரம் உங்களுடைய ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஷரீரத்தில் சம்ஸ்காரம் இருக்கிறது என்று கூற மாட்டார்கள். அதை இப்போது மாற்றம் செய்ய வேண்டும். அதாவது பாபா சொல்றாங்க, ஷரீரத்துல சம்ஸ்காரம் இல்லை, ஆத்மால தான் சம்ஸ்காரம் இருக்கு. அதை தான் இப்போ மாத்திக்கணும் அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் இப்போது காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். அங்கே காலன் ஒருபோதும் தீண்ட மாட்டான். திடீரென்று யாருடைய ஆத்மாவும் உடலை விட்டு பிரியாது. உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த உடல் வயதான பிறகு இந்த உடலை விட்டுவிட்டு புதியதாக எடுக்க வேண்டும். உடலை விடக்கூடிய நேரத்திலும் வாத்தியம் வாசிக்கிறார்கள், பிறக்கக்கூடிய நேரத்திலும் வாசிக்கிறார்கள். அங்கே அழுவதற்கான விஷயமே கிடையாது. அதாவது பாபா சத்தியுகத்தை பத்தி சொல்றார். யாராவது பிறக்கிறாங்க அப்படின்னாலும் அங்கேயும் வாத்தியம் முழங்கி அந்த பிறப்பு நடக்கும். அது இறக்குறாங்க அப்படின்னாலும் வாத்தியம் வாசிப்பாங்க. ஆனா அங்க அழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை. யாராவது இறந்து போறாங்கன்னு இங்க எவ்வளவு அழறாங்க. ஆனா அங்க அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் பிராமணிகள்.
பிராமணிகள் மற்றும் குலவியினுடைய ராசி ஒன்றாக சேருகிறது. எந்த செயல் குலவி செய்கிறதோ அதைதான் நீங்களும் செய்கிறீர்கள். அதிசயம் அல்லவா? குலவியினுடைய உதாரணம், ஆமையினுடைய உதாரணம், பாம்பினுடைய உதாரணம் இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. சந்நியாசிகள் இந்த உதாரணத்தை கொடுக்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை தந்தையின் மூலமாக தெரிந்து கொள்கிறீர்கள். சிவபாபா கேட்கிறார், இதற்கு முன்பு இந்த ஞானம் இருந்ததா உங்களுக்கு என்று. அப்போது பிரம்மா பாபா கூறுகிறார், எனக்குள் இந்த ஞானம் இல்லை. நான் விஷ்ணுவினுடைய பூஜாரியாக இருந்தேன். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் இப்போது பூஜாரியாக மாறியிருக்கிறார்கள். இப்போது பாபா வந்து பூஜாரிகளை பூஜைக்குரிய தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பரம தந்தை பரமாத்மா வந்து நம்மை தத்தெடுக்கிறார் என்று. நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை இல்லை என்றால் தத்தெடுப்பார்கள். இப்போது தந்தைக்கு தெரியும், என்னுடைய குழந்தைகள் அனைவரும் ராவணனுடையவர்களாக மாறிவிட்டார்கள். ஆகையினால் நான் வந்து மீண்டும் தத்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரம்மா மூலமாக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். இந்த தத்தெடுப்பு எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. உங்களுக்குத்தான் தெரியும், சிவ பாபா பிரம்மா மூலமாக நம்மை தத்தெடுக்கிறார் என்று. சிவபாபா கூறுகிறார், நான் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவன், வேற்று தேசத்தில் வந்திருக்கிறேன். இந்த தூய்மையற்ற உலகம் பழையதாக இருக்கிறது. இது ராவண உலகமாகும். அழைக்கும் போது, ஹே பாபா வாருங்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டோம் என்று அழைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் அனைவரையும் தூய்மையாக மாற்றுவதற்காக இந்த தூய்மையற்ற உலகத்தில் வரவேண்டியதாக இருக்கிறது. யார் முதல் நம்பரில் தூய்மையாக இருந்தாரோ, அழகாக இருந்தாரோ, அவர்தான் இப்போது கருப்பாகி விட்டார். நானும் அவருடைய உடலில்தான் வரவேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். இது எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது. நீங்கள் தந்தையினுடையவர்களாக மாறியிருக்கிறீர்கள். அப்போது அரசாட்சியினுடைய ஆஸ்தியானது உங்களுக்குத்தான். ஆனால் ராஜா ராணியாக அனைவரும் மாறமாட்டார்கள். இது ராஜயோகமாகும். ராஜா, ராணி, பிரஜைகள், செல்வந்தர்கள், ஏழைகள் அனைவரும் வேண்டும். ஆகையினால் ருத்ர மாலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் பக்தி மார்க்கத்தில் ஜெபம் செய்கிறார்கள். தாய் தந்தையை பின்பற்றி முதலில் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக, சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக மாறுவார்கள். நல்ல குழந்தைகள் தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனத்துக்கு அதிகாரியாக மாறுவார்கள். நல்ல முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்றால் நினைப்பது கிடையாது, ஸ்ரீமதப்படி நடப்பதும் கிடையாது, உள்ளுக்குள் உண்மையும் இல்லை. மனம் உண்மையாக இருந்தால் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள், தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஸ்ரீமதத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு தாத்தாவினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. பிரம்மா சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்க முடியாது. தாத்தாவின் சம்பாத்தியத்தில் பேரனுக்கு உரிமை இருக்கிறது. தந்தையினுடைய வருமானத்தில் குழந்தைகள் பங்குதாரர்களாக மாறுகிறார்கள், உரிமையாளர்களாக மாறுகிறார்கள். இங்கே உங்களுக்கு சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஞான ரத்தினம் தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
ஆத்மாவில் தமோ பிரதான தன்மையினுடைய சம்ஸ்காரம் என்ன இருக்கிறதோ அதை நினைவின் பலத்தின் மூலமாக மாற்றம் செய்ய வேண்டும். சத்தோ பிரதானமாக மாற்ற வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தையிடமிருந்து அரசாட்சியினுடைய ஆஸ்தியை அடைவதற்காக சதா நல்ல குழந்தையாக மாறி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்க வேண்டும். தாய் தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய மாற்றத்தின் மூலமாக நிரந்தரமாக வெற்றியினுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. எப்படி நிரந்தரமான யோகியாக மாறியிருக்கிறீர்களோ அவ்வாறு நிரந்தர வெற்றியாளராக மாறுங்கள். அப்போது உண்மையான சேவாதாரியாக மாறிவிடுவீர்கள். ஏனென்றால் வெற்றியாளர் ஆத்மா அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை அனுபவம் செய்வார்கள். அவர்களுடைய இந்த மாற்றத்தை பார்த்து பல ஆத்மாக்களுக்கு தானாகவே சேவை நடக்கும். அவர்களுடைய பார்வை ஆன்மீக தன்மையை அனுபவம் செய்விக்கும். நடத்தை தந்தையினுடைய நடத்தையை சாட்சாத்காரம் காண்பிக்கும். நெற்றியில் நெற்றி மணியினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்படின்னா நெற்றியில அந்த ஆத்மா ஜொலிக்கிறது, ஆத்மா மணி, அதனுடைய அந்த காட்சி அவங்களுக்கு தெரியும். இப்படி தன்னுடைய அவ்யக்த முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்குத்தான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன்: விசேஷ தன்மை அல்லது குணங்கள் வள்ளலின் கொடையாகும். வள்ளலை பாருங்கள், மனிதர்களை பார்க்காதீர்கள். அதாவது யாராவது ஒரு ஆத்மாவுக்குள்ள விசேஷ தன்மையோ அல்லது குணங்களோ கடவுள் கொடுத்தது, கடவுள் கொடுக்கக்கூடிய பரிசு. நாம மனிதர்களை பார்க்கக்கூடாது, அதை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறார் பாபா. இன்றைய அவ்யக்த சமிகை: சதா ஆடாது அசையாது ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஆத்மீக மனநிலையினுடைய பயிற்சியின் மூலமாக வாயுமண்டலத்தை ஆன்மீகமாக மாற்றுங்கள். அப்போது மற்ற அனைத்து விஷயங்களும் தானாகவே சரியாகிவிடும். அனைவரும் ஒரு வழி மற்றும் ஒரே சீரானவர்களாக மாறிவிடுவார்கள். பிறகு மாயாவும் வராது. ஏனென்றால் வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்கும். வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றம் செய்வதற்காக நினைவின் புரோகிராம் வையுங்கள். மற்றும் தங்களுக்குள் முன்னேற்றத்திற்காக ஆன்மீக கலந்துரையாடலினுடைய வகுப்புகள் செய்யுங்கள். அன்பான சந்திப்பு செய்யுங்கள். தாரணைக்கான வகுப்புகள் நடத்தினீர்கள் என்றால் வெற்றியானது கிடைத்துவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.